சிம்ம ராசி நண்பர்களே, ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி, விரய குரு, ஜென்மத்துல கேது, இப்படியெல்லாம் ஒரு பயம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களை போன்றவர்களுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்காங்க. 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வாழ்கின்ற நாள் வரை உங்களுக்கு உயிர் என்பது இருந்து கொண்டிருக்கும். அந்த உயிர் வாழ்வதற்குரிய வழியினை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் ஒரு சஞ்சரிக்கின்ற போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, எது இருந்தால் உங்களால் வாழ முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டுத்தான் அடுத்த வீட்டிற்கு அவர் போவார். அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் எதற்கு விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், மற்ற அத்தனை கிரகங்களும் பாதித்திருந்தாலும் சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வராரு, இல்லை 7ஆம் இடத்துக்கு வராரு, 3ஆம் இடத்துக்கு வராரு, 5ஆம் இடத்துக்கு, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சுபத்துவமான பலன்களை அந்த இடத்திற்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்து விட்டு நகர்ந்து விடுவார், அடுத்த வீடு போயிடுவார். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் கவனமாக பார்க்க வேண்டியது. இப்ப ஏன் சந்திரனை பற்றி உங்களிடம் பேசுகிறேன் என்றால், ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அஷ்டம சனி, ஜென்ம கேது, 7 ராகு, விரய குரு, இப்படி கிரகங்கள்லாம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு சந்திரன் இருக்கிறார் என்பதால் நீங்கள் பயந்து விட வேண்டாம். இது ஒரு பக்கம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் பாருங்க, சூரியன். அந்த சூரியன் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். எப்படி? 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதுவரை தொழிலில் தடைகள், பிரச்சனைகள், லாபம் இல்லாத நிலை இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதனுடைய ஆதரவினை ஏற்படுத்தி கொடுப்பார். சமூகத்தில் செல்வாக்கினை ஏற்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது. அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் யோகமாக இருக்கிறார், ராசிநாதன், ஆத்மகாரகன். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். கொஞ்சம் மனசுல லேசா குழப்பம் இருக்கும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா. இப்போ குழப்பம் வருகின்ற நேரத்தில் நம்ம திட்டமிட்டு கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோக நாட்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாளில் எதையும் நம்மால் சாதித்துக் கொள்ள முடியும். நோய் நொடிகள் இருந்தால் நோய் நொடிகள் விலகும். வம்பு வழக்குகள் இருந்தால் அது நமக்கு சாதகமாகும். எதிர்ப்புகள் இருந்தால் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். அப்ப 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது யோகம். அதை தொடர்ந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். என 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன்னுடைய வீட்டை பார்ப்பார் சந்திரன். அந்த 2 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும், சந்தோஷம் என்பது இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அப்போ இந்த நேரத்துல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, 12இல் குரு விரயஸ்தானத்தில். பொதுவாக மற்ற கிரகங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் மங்களக்காரகனான குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்ப குருவுடைய சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சுபத்துவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆலயங்களுக்கு போயிட்டு வந்து செலவாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு செலவாகும். ஒரு வீடு கட்டணும், அதற்காக செலவாகும். இடம் வாங்கணும், அதற்காக செலவாகும். இப்படி செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்த்து விடுகிறார் குரு, விரய குரு. அப்போ அஷ்டம சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள், ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லாமல் போகும். அதற்கு மேலாக ஜென்ம ராசிக்குள்ள கேது, இங்க இது மட்டும்தான் யோசிக்கணும். இந்த கேது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஞானத்தை ரொம்ப ரொம்ப கொடுப்பான். ஞானம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அனுபவிச்சிட வேண்டிய நிலையினை ஜென்ம கேது வழங்குவார் என்பது பொதுவான விதி. ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானம். யாருமே நம்பிடாதீங்க.
ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் நினைத்தாலும் இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மராசிக்குள்ள கேது. நட்புகள் வட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் மனைவி உறவு என்பது இந்த நேரத்துல அனுசரித்து போவது என்பது நன்மையாக இருக்கும். அதற்கு மேலாக குருவுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்தை பார்க்கிறது, 4ஆம் இடத்தை பார்க்கிறது. எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல. சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அயன சயன ஸ்தானம் 12ஆம் இடம், அங்க சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சந்தோஷமாக தூங்குவீங்க, நிம்மதியோட தூங்குவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம்.